மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வெண்கல வேனிலும் மூசு மண்டரை பொய்கை போன்றது என்ற ஈசனுடைய அடிகளுக்கேற்ப ஈசன் தன் தலையில் கங்கையை வைத்து உலகத்திற்கு நீர் மேலாண்மை பறைசாற்றிய சிவகங்கை மண்ணில் பிறந்த பெருமரத்தி எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவு தினத்தில் நான் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். என் அன்பிற்குரிய உறவுகளே, வரலாற்றில் எத்தனையோ போர்க்களங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ தோல்விகள் நடந்திருக்கிறது. அந்த சிவகங்கை மண்ணிலே அந்த வெள்ளைக்காரனால் வீழ்த்தப்பட்ட அந்த வேலுநாச்சியாருடைய வாழ்வியலில் தன் கணவரை இழந்து நின்றார், தன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து நின்றார், தன் நாடை இழந்து நின்றார். அதற்கு பிறகு 8 ஆண்டு காலம் இந்த மண்ணில் திண்டுக்கல் கோட்டையிலும் ஐயம்பேட்டை கோட்டையிலும் விருப்பாச்சி கோட்டையிலும் மறைந்திருந்து தவமிருந்து மீண்டும் படையை கட்டி எழுப்பி எந்த வெள்ளைக்காரன் இந்த மண்ணில் வீழ்த்தினானோ சிதறடித்தானோ அதே வெள்ளைக்காரனை கருவறுத்த பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பிற்குரிய உறவுகளே, வேலுநாச்சியார் அவர்களுடைய வரலாற்றில் எங்காவது அவர்களுடைய வரலாறு பேசப்படுகிறதா? இல்லை. வேலுநாச்சியாருக்கு, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு பிறகு 100 ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்த ஜான்சிராணியுடைய வரலாறு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. 100 ஆண்டு காலத்திற்கு முன்பாக வெள்ளைக்காரனை விரட்டி அடித்து இந்த மண்ணில் மீண்டும் கோட்டையை கட்டி எழுப்பிய வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஏன் வரலாறு பேசப்படவில்லை? என் அன்பிற்குரிய மக்களே, கல்லணை கட்டிய கரிகாலனுக்கு இந்த மண்ணில் அடையாளம் இருக்கிறதா? கங்கை கொண்டவனுக்கும் கடாரம் வென்றவனுக்கும் இந்த மண்ணில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. பூலி தேவனுக்கும் வெண்ணி காலாடிக்கும் இந்த மண்ணில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. வீரன் சுந்தரலிங்கத்திற்கும் வெள்ளைய தேவனுக்கும் இந்த மண்ணில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. தீரன் சின்னமலைக்கும் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கும் சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் இந்த மண்ணில் பெரும்பிடகு முத்திரையருக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. கர்ம வீரர் காமராஜருக்கும் கப்பலோட்டிய பெருந்தமிழர் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளைக்கும் இந்த மண்ணில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. இரட்டைமலை சீனிவாசனுக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் அடையாளம் இருக்கிறதா? இல்லை. அப்ப என்ன? இந்த மண்ணில் நம்ம கோலேச்சேவன், இந்த மண்ணை ஆள்பவன் தமிழன் அல்ல, வந்தேறி. அந்த கூட்டத்தை கருவறுக்க வேண்டும் என்றால் என் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். திருவில்லிபுத்தூர் சட்டமன்றத்திலே ஒரு பதாகை நேற்று திறக்கப்பட்டது. அந்த தாசில்தார், அந்த ஆண்டாள் அம்மையார் ஒட்டுமொத்தமாக காவல்துறையை கொண்டு பிரபாகரன் படம் வைத்ததற்காக அந்த பதாகையை எடுத்த அந்த கருங்காலி கூட்டம், அந்த திராவிட கூட்டம், அதை கருவறுப்பதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும். என் அன்பிற்குரிய உண்மைகளே, பழிக்கு பழி. ஆடுகையில முன்னாளில ஆடுகளற்ற வேல்வெழுதி தோட்டம் ஆடி பண சுவடு கழுதையை விட்டு இந்த மதுரை மண்ணை உழுத அந்த கருங்காலி கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் சொல்லுகிறோம், சீமானாகிய நான் என்று ஒரு நாள் வரும் பொழுது மெரினா பீச்சில் உள்ள சுடுகாட்டை இடிப்போம், தகர்ப்போம். தகர்த்து எரிந்து எந்த மண்ணில் எங்களுடைய வரலாற்றை அளித்தாயோ அந்த ஈரோடு நெம்புகோலை உடைத்து, அந்த கடப்பாறையால் அந்த பெரியாரை உடைத்தறிந்து வேலுநாச்சியார் அவர்களுடைய சிலையை நிறுவுவோம். இது சத்தியம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.